இல்ல நான் முக்கியமான இந்த இடத்துலயே சொல்லுங்க. ஏய், 2 பசங்கடி, என் வயித்துல 9 மாசம் சுமந்து பெத்தேன்டி. அவனுங்க கல்யாணம் பண்ணிருக்கிற பிள்ளைங்க நீங்க 2 பேரும்டி. நீங்க 2 பேரும் தானே எனக்கு முக்கியம். இப்ப நீங்க புள்ள பெத்த கதையெல்லாம் நான் கேட்டனா? ஒழுங்கு மரியாதையா உங்க பெரிய மருமக முக்கியமா இல்ல நான் முக்கியமான இப்பவே இந்த இடத்துலயே சொல்லணும். இது என்னடி கேள்வி? அடியே, அவங்கள ஃபர்ஸ்ட் மாமியார் ஆக்குனது நான் தான். அதனால என்னதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லத்த? ஏண்டி அவளை இன்னும் வெறுப்பேத்திக்கிட்டு இருக்க? கொஞ்ச நேரம் சும்மானதான் இறேன். தோ வந்துருச்சுல, அவங்க வாயால இருந்தே வந்துருச்சுல உண்மை. ஹே, அவ ஏதோ சும்மா விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருக்காடி. ஐயோ மலரு, ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? எங்க அம்மாக்கு உங்க 2 பேரையுமே பிடிக்கும். உட்றேன், அது ஏன் போட்டு இப்படி நோண்டிட்டு இருக்க? சுடரு, நீயாவது கொஞ்சம் விட்டு கொடுத்து போயேன். நீயும் ஏன் இப்படி புடிச்சு பிடிவாத மாதிரி நின்னுட்டு இருக்க? ஐயோ வேலு, நானும் உங்க அம்மா கிட்ட கேட்டுட்டு இருக்கேன், என்னைய பிடிக்குமா இல்ல உங்க சின்ன மருமக பிடிக்குமான்னு. அவளுக்கு தான் அந்த டவுட் இருக்கு, அவளே கிளியர் பண்ணிக்கிட்டோம். ஹே, இப்ப என்ன? உங்க 2 பேர்ல யார் எனக்கு பிடிக்கும்னு உனக்கு தெரிஞ்சுக்கணும் அதானே? ஆமா, அதத்தான் 1 மணி நேரமா கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன் இவ்வளவு நேரம் புரியலையா? ஐயோ சரிடி, இங்க பாருங்க, உங்க 2 பேரையுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா நீ இப்படி கேக்குறதுனால உங்க 2 பேருக்குமே போட்டி வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். போட்டியா? ஆமா, 2 பேருக்கும் ஒரு போட்டி வைக்க போறேன். அதுக்குன்னு அதுல ஜெயிக்கிறவங்கள தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு கிடையாது. அதுல ஜெயிக்கிறவங்களுக்கு என் கையால என்னோட பரம்பரை செயினை பரிசா தர போறேன். செயினா? ஆமா, என்ன போட்டி? என்னத்த திடீர்னு போட்டிலாம் சொல்றீங்க? என்ன பண்ணணும்? அந்த கம்பத்தை போய் யார் ஃபர்ஸ்ட் தொட்டுட்டு வராங்களோ அவங்களுக்கு தானே அந்த செயின் கொடுக்க போறீங்க. அவ உருண்டு போய் அதை தொடுறதுக்குள்ள நான் தொட்டுட்டு வந்துருவேன். சொல்லுங்க அதானே? ஏய், அது இல்லடி. இங்க பாருங்க, உங்க 2 பேருக்கும் இந்த வாரம் ஃபுல்லா டெய்லி ஒரு நாள் போட்டி வைக்க போறேன். அந்த போட்டியில கடைசியா யாரு ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் என்னோட பரம்பரை செயின். என்ன புரிஞ்சுதா? இன்னைக்கு முதல் போட்டி நடக்க போகுது. எல்லாரும் ஆலமரத்துக்கிட்ட வந்துருங்க. இந்த முதல் போட்டியில யாரு ஜெயிக்கிறீங்கன்னு பாக்கலாம். ஏமா, என்னமா அது? குடும்பமா இல்ல வேற எதுமா? எதுக்கு போட்டி கீட்டின்லாம் வச்சுக்கிட்டு? டேய், ரொம்ப நாளா இதுங்களுக்குள்ள முட்டிக்காம இருந்துச்சுடா. இப்ப நம்ம கொஞ்சம் ஏத்திடுவோம். 2 பேரும் முட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு கிடக்கட்டும். ஏமா, மாமியார் மாதிரியாமா பேசுற நீயே? இத்தனை நாளா மாமியார் மாதிரியே நான் பேசலடா. இன்னைக்குதான் அக்மார்க் மாமியாரா பேசியிருக்கேன். டே முத்துவேலன். சொல்லுமா. டே கதிர்வேலன், 2 பேரும் என் கூட வாங்க. என்னடி கண்ணுல பயம் தெரியுது? என்ன போட்டியில தோத்துருவோன்னு பயமோ? இந்த மலர் விளையாது பயப்படுறதாவது. போட்டியில ஜெயிச்சு அத்தையோட நெக்லஸ நான் தான் வாங்க போறேன். பாத்துரலாண்டி, அதையும் பாத்துரலாம். இந்த போட்டி கூட நல்ல ஜாலியா தான் இருக்கு. பாக்கலாம், வா போட்டியில சந்திப்போம். எத்தா நிம்மதி, நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சுச்சுலதா? வந்து இவங்கள்ட்ட சொல்லு. சொல்றேன் அத்தா. அம்மா, நீங்க 2 பேரும் இன்னைக்கு சமையல் பண்ண போறீங்க. அதுதான் உங்க 2 பேருக்கான போட்டி. ஆனா இது வெறும் சமையல் மட்டும் கிடையாது. இதுக்குள்ள சுவாரஸ்யத்தை கொண்டு வரதுக்கு தான் ஆத்தா சூப்பரான ஐடியாலாம் கொடுத்திருக்காங்க. அது என்ன ஐடியானா, சமையல நீங்க 2 பேரும் பண்ண போறது இல்ல. சித்தி எப்படி எல்லாம் சமைக்கணும்னு சித்தப்பாக்கு சொல்லி கொடுக்க போறாங்க. சமையல் பண்ண போறது சித்தப்பா தான். அதே மாதிரி அம்மா எப்படி சமையல் பண்ணணும்னு அப்பாக்கு சொல்லி கொடுக்க போறாங்க. சமைக்க போறது என்னவோ அப்பா தான். விளங்கிரும். இருங்க, இன்னும் ட்விஸ்ட் முடியல. அம்மா, இது உங்களுக்கான ட்விஸ்ட். அப்பா கிட்ட எப்படியெல்லாம் சமைக்கணும், என்னென்ன பொருள்லாம் எடுத்துட்டு வரணுங்கிறத நீங்க தூய தமிழ்ல தான் சொல்லணும். அதே மாதிரி சித்தி, நீங்க சித்தப்பா கிட்ட எப்படி எப்படியெல்லாம் சமைக்கணும், என்னென்ன பொருள்லாம் போடணுங்கிறத இங்கிலீஷ்ல மட்டும்தான் சொல்லணும். இங்கிலீஷ்ல சொல்லணுமா? நான் பரவாயில்ல, தூய தமிழ். ஏகண்ணே, எனக்கு இங்கிலீஷ் வராது கண்ணே. நான் எப்படி இங்கிலீஷ்ல சொல்ல முடியும்? சித்தி, ஹெல்ப்புக்கு ஷ்ரவன் கிட்டயும் ஜாஸ் கிட்டயும் கேட்டுக்கோங்க. ஆனா நீங்க இங்கிலீஷ்ல தான் சொல்லணும். ஐயோ, ஏன் கிட்டயா? டேய், ABCDல 26 லெட்டர் இருக்குன்றது எனக்கு 9ஆம் கிளாஸ்ல தான்டா தெரியும். என்னைய போய் ஹெல்ப்புக்கு விட்டுட்டீங்களேடா உங்க போட்டியில. என் புள்ள எனக்கு சொல்லி கொடுத்துருவான். இருந்தாலும் அது எப்படி நான் அந்த மனுஷன்ட்ட சொல்லுவேன்? ஐயோ, சரி, நகை வேணும்னா கஷ்டப்பட்டு தான் ஆகணும். சரி கண்ணு, நான் அந்த போட்டியில எப்படியாவது கலந்துக்கிட்டு நல்லபடியா பண்றேன். வாவ், தட்ஸ் தி ஸ்பிரிட் சித்தி. ஓகே, உங்களுக்கான குக்கிங் டைம் 1.5 மணி நேரம் தான். 1.5 மணி நேரத்துக்குள்ள சூப்பரான மட்டன் பிரியாணி 2 பேருமே செய்ய போறீங்க. ஓகே, இப்போ சித்தப்பாவையும் அப்பாவையும் வர சொல்லுவோம். பொருள் எல்லாம் நம்ம வீட்ல தான் நாங்க எடுத்து வச்சிருக்கோம். என்னென்ன பொருள் எடுத்துட்டு வரணும்ன்றத மட்டும் சொல்லுங்க. அவங்க வீட்ல இருந்து போய் எடுத்துட்டு வருவாங்க. ஓகேவா? அம்மா, உனக்கு புரிஞ்சதுல? நீ அப்பா கிட்ட எதை எடுத்துட்டு வரணும்னு சொன்னாலுமே தூய தமிழ்ல தான் சொல்லணும். ஓகேவா? ஓகேடி, பயங்கர ஃபன்னா இருக்க போகுது, அது மட்டும் தெரியுது. ஓகே. சரி ஆத்தா, நீ போய் அப்பாங்க 2 பேரும் கரெக்டா தான் எடுக்கறாங்களா இல்ல வேற யார்கிட்டயாவது போய் ஹெல்ப் கேக்குறாங்களான்றத பாத்துக்கோ. நான் இங்க நின்னு மேனேஜ் பண்ணிக்கிறேன். அக்கா, நான் ஆட்டா கூட அப்பா கிட்ட போறேன். ஓகே ஜாசு, போ. ஏடி, 2 மருமகளுக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட். பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஆல் தி வெரி பெஸ்ட் ரொம்ப முக்கியம்.
ஓகே நீங்க ரெண்டு பேரும் ரெடியா? சித்தப்பாவையும் அப்பாவையும் கூப்பிட்டா? ஐயோ பயமா இருக்குது. சரி கண்ணு கூப்பிடு. மா ஓகேவா? கூப்பிடலாமா? ம் கூப்பிடு கூப்பிடு. சித்தப்பா அப்பா வாங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்னென்ன பொருள் எடுத்துட்டு வரணும்னு சொல்றதுக்கு டைம் கொடுக்குறோம். 10 நிமிஷத்துக்குள்ள அவங்க எல்லாம் சொல்ற பொருளை நீங்க எடுத்துட்டு வந்துடணும். ஓகேவா? ரெண்டு பேரும் இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம். சித்தி ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க ஃபுல்லா இங்கிலீஷ்ல தான் பேசணும். அம்மா நீ ஃபுல்லா தூய தமிழ்ல தான் பேசணும். ரெண்டு பேருக்குமான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. கணவரே, நன்றாக நான் சொல்வதை கேட்டுக்கொள்ளுங்கள். உங்கள் கவனத்தை வேறெங்கும் சிதற விடாதீர்கள். அப்படி சிதற விட்டீர்கள் என்றால் மரமண்டை ரெண்டாக புழக்கப்படும். சரியா? அது புழக்கப்படும் இல்லடி, புழக்கப்படும். திமிராக பேசினீர்கள் என்றால் அருவாமனை இங்கேதான் இருக்கிறது, வகுந்து விடுவேன். சரி சரி சொல்லு, என்னன்னு எடுத்துட்டு வரணும்? பிரியாணிக்கு முக்கியமாக தேவைப்படும் பொருட்களை நான் இப்பொழுது அடுக்கி அடுக்கி சொல்லுகிறேன். நீங்கள் எடுத்து எடுத்து வாருங்கள். புரிகிறதா? புரிகிறது மன்னரே. எண்ணெய், நெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொத்தமல்லி, புதினா, வெங்காயம், தக்காளி, மிளகாய் தூள், மல்லித்தூள். என்ன நீ இப்படி அடிக்கிட்டு போற? ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன? என்ன அப்புறம் பட்டை ஏலக்காய்? ஐயோ மறந்து போச்சு. கணவரே, கொதிக்கும் எண்ணெய் இருக்குதல்லவா, கொதிக்கும் எண்ணெய், அதை எடுத்து காதில் ஊற்றி விடுவேன். நன்றாக கேளுங்கள். இல்ல இரு, நீ ஃபர்ஸ்ட் சொன்ன 5 பொருளை முதல்ல எடுத்துட்டு வரேன், அப்புறமா சொல்லு, மறுபடியும் ஓடி போய் எடுத்துட்டு வரேன். மிகவும் நல்லது. போருங்கள், போய் தொலையுங்கள். போருங்களா? இது எந்த தமிழு? எவனுக்கடா தெரியும்? போய் தொலையடா. இருந்து இருந்து என் உயிரை வாங்குகிறாய். என்னங்க? ஐயோ என்னங்களுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு தெரியலையே. இல்லை அப்பாவை இங்கிலீஷ்ல எப்பல கூப்பிடுறது? அப்பாவை இங்கிலீஷ்ல ஃபாதர்னு கூப்பிடணுமா? இல்லை அது உனக்குல, நான் எப்படில அப்பாவை கூப்பிடுறது? அப்பா உனக்கு கணவர், அப்ப இங்கிலீஷ்ல ஹஸ்பண்ட். ஹஸ்பண்ட் யோ ஹஸ்பண்ட். ஃபர்ஸ்ட் இது ஆயில் ஆயில். சரியா? சித்தி தமிழ்ல பேசக்கூடாது, சரி எல்லாம் கேட்க கூடாது. ஓகேவான்னு கேளுங்க. ஆயில். அப்புறம் ஐயோ நெய்க்கு இங்கிலீஷ்ல என்னன்னு தெரியலையே. இல்லை நெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இதுக்கெல்லாம் இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லல. நெய்னா ஐயோ மறந்துட்டேனே. கீமா கீ. அப்புறம் பட்டைக்கு என்னன்னு தெரியலையே. அக்கா அம்மா எனக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியும்னு நினைச்சிட்டு இருக்கக்கா, கொஞ்சம் காப்பாத்துக்கா. பட்டைக்கு இங்கிலீஷ்ல என்னக்கா? பட்டைக்கு இங்கிலீஷ்ல சினமன், கிராம்புக்கு க்ளோவ்ஸ், ஏலக்காக்கு கார்டமம். பட்டை கிராம் அக்கா மறந்துட்டேக்கா, மறுபடியும் சொல்லுக்கா. லே வாடா, மணியாவது, சீக்கிரம் சொல்லணும். டேய் பட்டைக்கு சினமன், கிராம்புக்கு க்ளோவ்ஸ், ஏலக்காக்கு கார்டமம். போதும் போ. அம்மா அம்மா பட்டைக்கு சினமன். யோ ஹஸ்பண்ட் இங்க இரு. கீ கீ. ஹோ கீயா? சரி. சின்னமண்ணு சின்னமன். சின்ன மண்ணா? எதுக்கு? உன் நெருப்பு வைக்கவா? சரி சரி. அப்புறம் ஐயோ சித்தப்பா, சின்னமன் இல்ல சினமன். சினமன்னா பட்டை. இல்லை கிராம்புக்கு என்னல? க்ளவுஸ்மா க்ளவுஸ். யோ ஹஸ்பண்ட் க்ளவுஸ்யா க்ளவுஸ். கிளவுஸா? கிளவுஸ் என்னத்துக்கு? ஏடி நீ என்ன பெரிய செஃப்பா? கிளவுஸ் எல்லாம் போட்டு சமைக்கிறதுக்கு? ஐயோ க்ளவுஸ். அம்மா முடியல. இல்ல அப்புறம் ஏலக்காக்கு என்னல? ஏலக்காக்கு காட்டு காட்டு. ஹஸ்பண்ட் காட்டு காட்டு காடு. ஓகே ஓகேயா? என்னடி சமையல் பொருள் ஒன்னத்தையும் சொல்லல நீ? ஃபர்ஸ்ட் சின்ன மண்ணு சொன்ன, பிறகு கிளவுஸ் சொன்ன, இப்ப காத்து சொல்ற. இதெல்லாம் போட்டா பிரியாணி செய்ய போற? ஐயோ சொல்றத மட்டும் எடுத்துட்டு வாயா, நீ வேற போயா. சரி போற. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. சுடர்விழி பாத்தியா, நீ சொல்லாமே உனக்காக வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கேன். என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லு, தட்டுப்படலாம் இன்னைக்கு பிரியாணியை கிளப்பிடுவோம். அது தெரிஞ்சா நான் ஏன் இப்படி நிக்க போறேன்? எனக்கே எப்படி செய்யறதுன்னு தெரியாதே. என்ன சமையல் பண்ணாலும் ஆரம்பத்துல சட்டியில வெறுமனையா போட மாட்டாங்க. எப்படியும் எண்ணெய் ஊத்துவாங்க, எண்ணெய் ஊத்த சொல்லுவோம். கணவரே, நான் சொல்ல சொல்ல ஒன்றொன்றாக செய்யுங்கள். நீ சொல்லாமலே நான் செய்வேன் சுடரு. நான் சொல்லாமல் நீங்கள் ஏதாவது செய்தால் பிரியாணி சட்டிக்குள் பிடித்து அமுக்கி விடுவேன். பின்பு மட்டன் பிரியாணிக்கு பதிலாக பஞ்சமிட்டாய் கலர் சட்டை போட்டு கதிர்வேலன் பிரியாணி என்று பெயர் வைத்து விடுவேன். பரவாயில்லையா? இல்ல இல்ல வேணாம் வேணாம், என்னென்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு, கரெக்டா பண்றேன். சரி, முதலில் எண்ணெயை சட்டிக்குள் ஊற்றுங்கள். இவ ஒருத்தி ஒழுங்கா சொன்னாலே எனக்கு ஒரு மண்ணும் புரியாது. ஊற்றுங்கள் ஆற்றுங்கள்ட்டு. ஐயோ ஏ நிம்மதி. என்னப்பா? அந்த எண்ணெய் பாட்டில் எடு. எங்கப்பா இருக்கு? ஹே கண்ணாடி போட்டு கண்ணு தெரியல உனக்கு? இந்த பக்கத்து பாக்கெட்ல வச்சிருக்கேன் மேலே, எல்லாத்தையும் சோப்புக்குள்ள போட்டு அடைச்சிட்டு. சரி எடுத்துக்கிடு.
ஏல உங்க பெரியம்மா எண்ணெய் எல்லாம் ஊத்தி சமைக்கவே ஆரம்பிச்சிட்டா. இன்னும் உங்க அப்பாட காணமேல. வருவாருமா வருவாரு. நீ வேற என்னென்னமோ சொல்லி விட்டுருக்க. அவரு என்னென்னதெல்லாம் எடுத்துட்டு வர போறாருன்னு தெரியல. இல்ல அவர் ஏன் ஹஸ்பண்ட் இல்ல, நல்ல சரியாத்தான் எடுத்துட்டு வருவாரு பாரு. சுடரு எண்ணெயெல்லாம் ஊத்திட்டேன், இப்ப என்ன பண்ணணும்? எண்ணெயில் சட்டை காயும் வேளையில் நீங்கள் பெரிய வெங்காயத்தை எடுத்து நன்றாக நீல நீளமாக அறுக்கவும். அறுக்கவுமா? நீல நீளமாக நறுக்கவும் நறுக்கவும். வெங்காயத்தை நீல நீளமா நறுக்கணும், அதானே? நறுக்கிட்டு வர இரு. நானே கஷ்டப்பட்டு தூய தமிழ்ல பேசிட்டு இருக்கேன். தாள் வர போயா. மலரு இங்க யாரு? நீ சொன்னது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன். என்னதுங்க இது? டா இது கீ. நீ தான் கேட்டியே கீ வேணும்னு. ஐயோ அப்பா, அது கீ. அதாவது நெய். என்னது நெய்யா? இது என்னது மண்ணு? ஊடா கட்ட போறீங்க? ஏடி நீ தானடி சின்ன மண் எடுத்துட்டு வர சொன்ன. சின்ன மண்ணு பெரிய மண்ணு எல்லாத்தையும் கொண்டாந்து பிரியாணில கொட்டுங்க. நல்ல மட்டன் பிரியாணிக்கு பதிலா எல்லாரும் மண்ணு பிரியாணி தின்னுங்க. எனக்கு என்ன வந்துச்சு? ஐயோ சித்தப்பா, அது சின்ன மண்ணு இல்ல சித்தப்பா, சினமன். சினமன்னா பட்டைன்னு அர்த்தம். என்னது பட்டையா? சரி நான் எடுத்துட்டு வரேன். ஜாசே அத கொடுக்கண்ணே. இது எதுக்கு? கைக்கு போட்டுக்கிட்டு நல்லா சிங்க சிங்கன்னு ஆடுறதுக்கா? அடியே நீ தானடி கிளவுஸ் எடுத்துட்டு வர சொன்ன. ஏன் ஜாக்கெட் கடையில போய் 2 ப்ளவுஸ் எடுத்துட்டு வர வேண்டியதானே? ஐயோ சித்தப்பா, சித்தி சொன்னது கிளவுஸ் இல்ல க்ளோவ்ஸ். க்ளோவ்ஸ்னா கிராம்புன்னு அர்த்தம். விளங்கிரும். கண்டிப்பா இன்னைக்கு பிரியாணி போட்டியில நான் தான் ஜெயிக்க போறேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஏலக்காய்ங்க. இந்தா கார்டு. ஏடிஎம் கார்டு வேணுமா, ரேஷன் கார்டு வேணுமா, ஆதார் கார்டு வேணுமா, பேன் கார்டு வேணுமான்னு தெரியல, அதான் ஏடிஎம் கார்டு எடுத்துட்டு வந்துட்டேன். சித்தப்பா காட்டமம். சித்தப்பா காட்டமம்னா ஏலக்காய் சித்தப்பா. எது ஏலக்காவா? அப்ப நான் எடுத்துட்டு வந்ததுல ஒண்ணு கூட சரியில்லையா? இருங்க இருங்க, எல்லாத்தையும் போய் மாத்திட்டு வரேன். யோ ஹஸ்பண்ட், எங்கயா போற? எல்லாத்தையும் மாத்திட்டு வர போறியா? நீயே முத சரியில்லையா? உன்னையே முத மாத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஐயோ இங்க குக்கிங் செம்மையா நடக்குது, இல்லையோ ஃபன் பயங்கரமா நடக்குதுங்க. இந்த பார்ட் 1 பார்த்து இவ்ளோ தூரம் சிரிச்சீங்களே, பார்ட் 2 கண்டிப்பா ஈவினிங் மறக்காம வந்துருங்க. ஈவினிங் 5:30க்கு பார்ட் 2 வீடியோ அப்லோட் ஆகும், மறக்காம வந்து பாருங்க. அம்மா சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிக்குதுங்க. இன்னும் என்னென்னலாம் இவங்க பிரியாணி செய்யறதுக்குள்ள காமெடி பண்றாங்கன்னு பாக்குறதுக்கு மறக்காம வந்துருங்க.